மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யுஏஇ கவர்மெண்ட் வந்து புதுசா யுஏஇக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்டு? ஸோ அது வந்து எந்த மாதிரியான நேஷனாலிட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த அப்ளிகபிள் ஆகும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யுஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப யுஏஇ கவர்மெண்ட் வந்து ஒரு அபிஷியலா ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து வர நேஷனாலிட்டிஸ் யாரெல்லாம் யுஏஇக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து பிசிசி அப்படின்றது வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிசி அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். இது வந்து ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இந்த டாக்குமெண்ட் மூலியமா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூஏல வந்து இது வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இது வந்து முன்னாடியே வந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இங்க வந்து ஒர்க் விசால இருக்கவங்க, இல்லாட்டி வந்து இமிகிரேஷனுக்கு வரவங்க, இல்லாட்டி வந்து பிசினஸ் செட்டப் பண்றவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிசிசி அப்படின்றது வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் அது இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஸோ இதோட யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட் பண்றதுனால யூஏ கவர்மெண்ட் வந்து இந்த பிசிசி அப்படின்றத இந்த ஹை ரிஸ்க் நேஷனாலிட்டிஸ்க்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இது மூலியமா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லைக் கிரிமினல் கேஸ் இருக்கவங்க யாராலையுமே வந்து யுஏக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர முடியாது. அது மட்டும் இல்லாம வந்து லைக் உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை வந்து லைக் ப்ராப்பரா பண்ண மாதிரியும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரிமினல் கேஸ் உள்ளவங்களை வந்து லைக் ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் வந்து யுஏ கவர்மெண்ட் பாக்குறாங்க. இப்ப ஏன் இந்த ரூலை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரூல் வந்து இப்ப வந்து போடல. ஸோ ஆல்ரெடி இது வந்து இருக்கு. பட் இப்போ வந்து ஒரு சில நேஷனாலிட்டிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா லைக் யுஏஇ பொறுத்தவரையிலையும் வந்து இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து லைக் குறையும். அது மட்டும் இல்லாம வந்து லைக் ப்ராப்பரா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இங்க யுஏல வந்து என்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து லைக் ஈடுபடுறவங்களுக்கு வந்து இங்க யுஏல வந்து பர்மிஷன், ஏதாவது என்ட்ரி பர்மிஷன் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரியும் வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நீங்க உங்க ஹோம் கண்ட்ரில தான் வந்து எடுக்கணும். ஸோ இதோட டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஐடி நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் கண்ட்ரில ஏதாச்சும் கவர்மெண்ட் ஐடி இருந்ததுன்னா அதையும் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது வந்து மேண்டேட்டரியா வந்து நீங்க கொடுக்கணும். சம்டைம்ஸ்ல வந்து அட்டஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படும். இன்கேஸ் நீங்க யுஏல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தேவைப்படுது உங்களோட விசாக்காக அப்படின்னா, நீங்க வந்து துபாய் போலீஸ் ஆப் மூலியமாவோ இல்லாட்டி எம்ஓஐ ஆப் மூலியமாவோ நீங்க வந்து இந்த பிசிசியை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் 1 to 5 டேஸ்க்குள்ள இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதோட வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல இருந்து 3 months வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கிடைக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஒரு கண்ட்ரியை பொறுத்து தான். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து மேண்டேட்டரியா வந்து இருக்கும், யாருக்கெல்லாம் வந்து இது வந்து லைக் அஃபெக்ட் ஆகும், யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யுஏக்கு வந்து புதுசா வராங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் யுஏக்கு வராங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிசிசி அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்களோட ஹோம் கண்ட்ரில இருந்தே லைக் ஒர்க் விசா எடுத்துட்டு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பிசிசி அப்படின்றது வந்து மேண்டேட்டரி. ஸோ ஒரு சில நேஷனாலிட்டிஸ்க்கும் வந்து இது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன நேஷனாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா, எஜிப்த், இந்தோனேஷியா, அதுக்கப்புறமா வந்து நேபாள், ஆப்கானிஸ்தான், ஈராக், கானா, கென்யா, நைஜீரியா. ஸோ இவங்கள மாதிரியான நேஷனாலிட்டிஸ்க்கு வந்து இந்த பிசிசி அப்படின்றது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி யுஏ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து லைக் மேண்டேட்டரியா இந்த பிசிசி அப்படின்றத வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே மேண்டேட்டரி ஆகுறதுக்கு வந்து நெறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ பிசிசி இல்லாம நீங்க வந்து விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விசா வந்து டிலே ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ்ல உங்க விசா வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்குமே வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிசிசி மேண்டேட்டரி எனக்கு வந்து கிரிமினல் கேஸ் இருக்கு, எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு என்னோட ஹோம் கண்ட்ரில, அதனால நான் ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான லைக் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க யாருமே வந்து போயிடாதீங்க. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யுஏக்கு வந்து உங்க லைஃப் டைம்ல நீங்க வரவே முடியாத அளவுக்கு வந்து உங்களை பேன் பண்றதுக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷன், அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணி இந்த பிசிசி அப்படின்றத வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ லைக் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுல வந்து நமக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்றதுனா. ஸோ இது வந்து நார்மலான பீப்புளுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான மேட்டர் தான். ஸோ இதனால நம்மளோட சேஃப்டியும் வந்து இங்க யுஏஇல வந்து இன்னுமே வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களோட கண்ட்ரியும் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிசிசி அப்படின்றத வந்து எடுத்துதான் ஆகணும். ஸோ இதுதான் இன்னைக்கான வந்து அப்டேட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா இந்த 9 கண்ட்ரீஸ்ல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam and signing off.